Hello friends, in the summer TNBSC previous year la கேட்ட question x is to 7.5 is equal to 8 is to y is equal to 7 is to 17.5 எனில் x is to y காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த இஸ்ட்னு வந்தாலே டிவைடிங்னு அர்த்தம். ஸோ கொடுத்துருக்க சம்மை ஃபஸ்ட்டு டிவைடிங் ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் இல்லாத டர்மையும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் எக்ஸ் இருக்குது, லாஸ்ட் இதில் வேரியபிள்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு டர்மையும் லாஸ்ட் டர்மையும் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அடுத்து இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸுக்கு கீழே இருக்க 7.5 மட்டும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது நியூமரேட்டருக்கு போயிடும். அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளிஃபை பண்ணல, அப்படியே வச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒய் டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஒய் இருக்க டேர்மையும் ஒய் இல்லாத டேர்மையும் எடுத்துக்கோங்க. செகண்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்க டேர்ம்ஸ் இந்த சைடு வரும்போது தலைகீழாக வரும். 17.5 மேலே போகும், 7 வந்து டினாமினேட்டர் வரும். ஸோ எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டினில் எக்ஸ் இஸ் டு ஒய், தட் மீன்ஸ் எக்ஸு டிவைடிங் பை ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நியூமரேட்டரில் எக்ஸோட வேல்யூஸ் ஃபுல்லாக அப்படியே எழுதிக்கோங்க. டினாமினேட்டரில் ஒய்யோட வேல்யூ எழுதணும். ஒய்யோட வேல்யூ 8 × 17.5 டிவைடிங் பை 7 வரும். இந்த டிவைடிங்கில் இருக்க 7 வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 7ஆல் 17.5 அடித்தோம்னா 2.5 கிடைக்கும். 2.5ஆல் 7.5 அடித்தோம்னா 3 கிடைக்கும். இப்போ 7ஆல் இந்த 17.5 அடித்தோம்னா 2.5 கிடைக்கும். ஸோ நியூமரேட்டரில் 3 மட்டும் இருக்குது. டினாமினேட்டரில் 8யும் 2.5யும் மல்டிப்ளை பண்ணோம்னா அதாவது 200 கிடைக்கும். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 20 கிடைக்கும். ஸோ எக்ஸ் பை ஒய்யோட வேல்யூ 3 டிவைடிங் பை 20. ஆன்சர் வந்து 3:20 ஆன்சர் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.